இந்த சூழல்கள்லாம் இதோட பொருத்தி பார்க்க வேண்டியிருக்கா? கிளைமேட் சேஞ்சையும் பார்க்க வேண்டியிருக்கா? நிச்சயமாக காலநிலை மாற்றம். இப்போ சமீபத்தில் போன செப்டம்பர் மாதம் ஒன்றிய அரசாங்கம் வந்துட்டு மிஷன் மாதம்னு அறிவிச்சிருக்காங்க. அதாவது மான்சூனுக்கான வெதற்கான மாதம்னா ஹிந்தியில் வெதர்னா கிளைமேட் இல்லையா? ஸோ கிளைமேட்டுக்கான ஒரு மிஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய் அதுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதில் அவங்க சொல்லக்கூடியது என்னன்னா, கிளைமேட் சேஞ்ச் வந்து இன்னைக்கு கயோட்டிக் நிலையை உருவாக்கி இருக்கிறது. அதாவது மிக அதிதீவிரம் பேரிடர்கள் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிலையை வந்து உருவாக்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்ல தான் ஆரம்பிக்கிறாங்க. அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்ல ஆரம்பிச்சு என்ன மாதிரி மாடல்ஸை இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய தேவை என்னவாக இருக்கிறது, எப்படி ஃபோர்காஸ்டிங் நாம என்ன இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்கு, எவ்வளவு புதிய ரேடார் கருவிகள் நிறுவ வேண்டிய ஒரு தேவை இருக்குன்னு சொல்றாங்க. 2 ஃபேஸா இது வந்து நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க வந்துட்டு. ஸோ அப்போ நம்மளுடைய சயின்ஸ்னுடைய தேவைகள் போதாமை அப்படிங்கிறது குறிப்பிடவில்லை. இரண்டாவது இன்னொரு நீங்க குறிப்பிட்டது போல இன்னைக்கு காலநிலை மாற்றம் அப்படிங்கறத எல்லா அமைப்புகளும் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. ஆனா காலநிலை மாற்றம் நம்மளோட வேகமாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. இப்போ அவங்க குறிப்பிட்டது போது குளோபல் வார்மிங் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த பூமியினுடைய சராசரி வெப்பநிலை அப்படிங்கிறது கடந்த 150 வருடங்கள் 1.5 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆயிருச்சு. ஓகே. ஸோ இது என்னன்னா லாஸ்ட் வந்து ஒரு 8 லட்சம் வருடங்களில் நாம் பார்த்திராத ஒரு புதிய இயல்பு. மனித இனம் தோன்றிய காலகட்டத்திலிருந்து இப்படியான ஒரு நிலை பார்த்ததில்லை. அப்படி ஒரு நிலைக்கு நாம நகர்ந்துட்டு இருக்கோம். லாஸ்ட் 8 லட்சம் வருடங்களில் மீத்தேனோட அளவு இந்த அளவுக்கு இருந்ததில்லை, கார்பன் டை ஆக்சைடு அளவு இந்த அளவுக்கு இருந்ததில்லை. அப்படி ஒரு நியூ நார்மலிஸ்ல நம்ம இருக்கோம். இது ரெக்கார்டு. ரெண்டாவது, நான் ஒன்றிய அரசாங்கம் இன்னொரு ரிப்போர்ட் சொல்றாங்க, இந்தியா கிளைமேட் 2030 சொல்றாங்க. அதுல சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட் கூட இருக்குது. அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாம கடல்ல இன்னைக்கு நம்ம கடல் சார்ந்து இருக்கக்கூடிய புரிதல் அப்படிங்கிறது போதாமை இருக்கிறது. கடல் சார்ந்த ஆராய்ச்சிகள் அப்படிங்கிறது நமக்கு போதாமைகளா இருக்குது. இப்போ இந்த புயலை பொறுத்து நமக்கு நீங்க குறிப்பிட்டது போல அது அங்கிட்டு இங்கே ஆட்டம் அமைச்சிட்டு சொல்ல முடியல, ரைட்ல இண்டிகேட்டர் போச்சு, லெஃப்ட்ல போச்சு அப்படிங்கிறது. ஏன் இது வந்து நிகழுது? கடந்த 20 வருடங்களில் புயலினுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகரித்திருக்கு. அரேபியன் சீல இவ்வளவு சைக்ளோன்ஸ் உருவானதில்லை, ஆனா சமீப காலத்தில் அதிகமாக இருக்கு.